إلى يوم الدين. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا. اللهم إنا نسألك علما نافعا ونعوذ بك من علم لا ينفع ومن قلب لا يخشع ومن نفس لا تشبع ومن دعوة لا يستجاب لها. أيها الإخوة والأخوات، سندرس اليوم إن شاء الله في الإملاء الدرس الثاني. الدرس الثاني ما هو الشكل؟ ما هو الدرس الأول؟ الدرس الأول علامات الترقيم. علامات الترقيم. طيب، اليوم سنتعلم الشكل. ما هو الشكل؟ فتحة، كسرة، ضمة، سكون. هل السكون من الحركات أم لا؟ السكون ليس لا، السكون ليس ليس من الحركات، لكن هناك الشكل يدخل فيه الحركات والسكون، الحركات والسكون وغيرها. طيب، الآن الشكل علامات توضع فوق الحروف. ശക്ലன்றതന്നെ علامات അടയാളങ്ങൾ തന്നെ. شكل علامات توضع فوق الحروف حرفுகளுக்கு மேலால் வைக்கப்படக்கூடிய அடையாளங்கள். أو تحتها அல்லது حرفுகளுக்கு கீழால் வைக்கப்படக்கூடிய அடையாளங்கள் தான் شكل. எதுக்காக? لتدل تدل ததுல்லண்டா அறிவிக்கிறது. على الحركات والسكون وأمور أخرى. حركاتகளையும் சுக்கூனையும் வேறு விடயங்களையும் சொல்றதுக்காக, அறிவிக்கிறதுக்காக, அதுக்கான அடையாளமாக, அதுக்கான வழிகாட்டலாக என்ன செய்யும்? இந்த அடையாளங்கள் வைக்கப்படும். இதுக்கு ஹரக்கத்தை குறிக்கிறதுக்கும் சுக்கூனை குறிக்கிறதுக்கும் இன்னும் மத்து இந்த மாதிரியான சத்தமான விடயங்களை குறிக்கிறதுக்குமான அடையாளங்கள். அது ஹர்ஃபுக்கு மேலே வைக்கப்படும் அல்லது கீழே வைக்கப்படும். எங்க இப்ப மேலே வைக்கிற இப்ப கீழே வைக்கிறங்கிறத பார்க்கலாம். வல் அலாமாத்து ஹிய, அந்த அடையாளங்கள் தான் என்ன பாருங்க. முதலாவது அல் அவ்வல் அல் ஃபத்ஹா. அல் ஃபத்ஹா توضع فوق الحرف هكذا. فتحة எங்க வைப்போம்? இப்படிதான் வைப்போம். ஹர்ஃபுக்கு மேல வைப்போம் தானே. فوق الحرف هكذا. فتحة فتحة இருக்கிற ஃபாவுக்கு இருக்குது, ஃபத்ஹா இருக்குது தானே. ஹாவுக்கு ஃபத்ஹா இருக்குது. ஃபத்ஹா வந்து எங்க வைக்கப்படும்? ஹர்ஃபுக்கு மேல. அல் கஸ்ரா توضع تحت الحرف هكذا. ஹர்ஃபுக்கு கீழே வைக்கப்படும். ஹர்ஃபி என்று சொல்லும் பொழுது இங்க கஸ்ரா இருக்குது. ரைட், இந்த மாதிரி. அப்ப حرفك كيلنا كسرة வைக்கிறோம். الضمة توضع فوق الحرف هكذا. ضمة எங்க வைக்கிறோம்? فوق الحرف. عرفت؟ மேல. இது நம்மளுக்கு தெரியும். وعند التنوين تنوين செய்யும் பொழுது فتحتين فتحتان كسرتان ضمتان இப்படி تنوين செய்யும் பொழுது تضاعف هذه الحركات الثلاث. இந்த மூணுக்கு சொன்ன இந்த மூணு ஹரக்கத்துமே என்ன செய்யப்படும்? تضاعف, இரட்டிப்பாக்கப்படும். துதாஃப் என்ன செய்யப்படும்? இரட்டிப்பாக்கப்படும். ரெண்டு வைக்கப்படும். ரெண்டு ஃபத்ஹா தன்வீன் செய்யும் பொழுது என்ன செய்யும்? ஃபத்ஹாவை ரெண்டு ஆக்கிடும். இந்த மாதிரி கெஸ்ராவை இரண்டு கெஸ்ரா. அதே மாதிரி ضمتان فتحتان كسرتان ضمتان. إذن وعند التنوين تضاعف هذه الحركات الثلاث وتكتب هكذا. تكتب هكذا இவ்வாறு எழுதப்படும். وتكتب الضمتان هكذا أيضا. ضمتان இப்படியும் நீங்க எழுதப்பட்டதை பார்க்கலாம். இப்படி ரெண்டு தம்மா இப்படியும் எழுதலாம், அல்லது ரெண்டையும் இந்த மாதிரி இணைச்சி இப்படியும் ضمتان எழுதப்படும். ரெண்டு முறையில எழுதப்படும். طيب, السكون
சுக்கூன் எப்படி எழுதப்படும்? சுக்கூன் எங்க வைக்கப்படும்? யூதஉ ஃபௌகல் ஹர்ஃப் வயூதஉ ஃபௌகல் ஹர்ஃப். ஹர்ஃபுக்கு மேல தான் நாங்க சுக்கூன் வைப்போம். ஹர்ஃபுக்கு மேல சுக்கூன் வைப்போம். ரைட். இதன் சுக்கூனுக்கு ஒரு ரவுண்டா என்ன செய்யும்? சுக்கூன் இருக்கும். வயுக்தபு சுக்கூனு ஃபில் முஸ்ஹஃபி ஹகதா. முஸ்ஹஃப்ல சுக்கூன் இப்படித்தான் எழுதப்படும். அப்படின்னா இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? உங்களோட புத்தகத்துல வித்தியாசம் இருக்கா? நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்ததுல வித்தியாசம் இருக்கா? இல்ல. ஆனா இங்க பிழை. இதுல பிழை என்னன்னா இவங்களுக்கு அரை வட்டம் தான் என்ன செய்யும்? ஒரு அரை வட்டம் மாதிரி உள்ளதுதான் முஸ்ஹஃப்ல வைக்கப்பட்டிருக்கும். முஸ்ஹஃப்ல அரை வட்டம் வைக்கப்பட்டிருக்கும் சுக்கூனுக்குரிய அடையாளம். ரைட். இப்ப நம்ம முஸ்ஹஃப பார்க்கலாம். இங்க வந்து பல வகையான முஸ்ஹஃப் இருக்குது உங்களுக்கு. ரஸ்முல் ஜதீத் முஜம்மாட புதிய அந்த எழுத்து வடிவம், பழைய எழுத்து வடிவம், ஹப்ஸு, ஒவ்வொரு இடத்துல இருக்கிற முஸ்ஹஃப் எல்லாம் இங்க பார்க்கலாம். முஸ்ஹஃப் தஜ்வீத். அதான் நான் இப்போ எடுத்து வச்சேன் பாடம் தொடங்க முந்தி உங்களுக்கு பார்க்கறதுக்கு லேசாக இருக்கிறதுக்கு. ரைட். இதை முஸ்ஹஃப் நஸ்ஸி தஜ்வீத். ரைட். طيب இங்க சுக்கூன் எப்படி வைக்கப்பட்டிருக்குது? அல்ஹம்து. லாம்ல சுக்கூன், மீம்ல சுக்கூன் எப்படி வைக்கப்பட்டிருக்குது? ஒரு அரை வட்டம். இதன் சுக்கூனுக்குரிய அடையாளம் முஸ்ஹஃப்ல. சரியா? ஆனா ரவுண்டா எதுக்கு போடுவாங்க? ரவுண்டா போடுறது வந்து அந்த எழுத்தை நாங்க ஓதக்கூடாது அப்படின்றதுக்கு நாங்க என்ன செய்வோம்? ரவுண்ட் போடுவோம். உதாரணமா وإذا قيل لهم قالوا قالوا இங்க இந்த ஒரு அலிஃப் இருக்கு. அந்த ஜம்முக்கு போடுற அலிஃப் தானே. அந்த அலிஃபுக்கு மேல ஒரு ரவுண்ட் ஒன்று போட்டிருக்கிறாங்க. அது எது? சுக்கூன் அடையாளமா? இல்ல. அது ஓதப்படாத, அது மொழிச்சல்ல வரக்கூடாத எழுத்துன்றதுக்கான அடையாளம் தான் முஸ்ஹஃப். ماذا قلت؟ வஸ்லுடைய அலிஃப் தானே? இல்ல, வசூல் ஒண்ணும் இல்லது. அது வந்து ஜம்முடைய அடையாளம். அது வசூல் இல்ல. இந்த அலிஃப் வந்து எந்த அலிஃப்? ஏதாவது ஒரு எழுத்துக்கு மேல முஸ்ஹஃப்ல ஒரு ரவுண்ட் போட்டிருந்தாங்கண்டா அந்த எழுத்து வந்து என்ன செய்யப்படக்கூடாது? அது மொழிச்சல்ல வராத எழுத்து அப்படின்ற அர்த்தம். மொழித்தல்ல வராத எழுத்து. வசூலுடைய எழுத்துக்கு, வசூலுடைய அலிஃபுக்கு வேற அடையாளம் இருக்கு. நான் காட்டுறேன். வசூலுடைய எழுத்துக்கு இருக்கிற அடையாளம் இது பில்யோ. அல்லுல வாரது ஹம்சத்து வசூல் தானே. அல்லுல வர ஹம்சத்து வசூல் பில்யோ. அதுக்கு என்ன அடையாளம்? இப்படி சாது மாதிரி ஒரு அடையாளம் போடப்பட்டிருக்கும். அதுதான் வசூல்ட அலிஃப். இந்த வசூல்ட அடையாளம் ஹம்சத்து வசூல்ட அடையாளம். வசூல்ட ஹம்சத்து வசூல்ட அடையாளம். இது காணொலிக்கிறது என்ன அடையாளம்? இது வந்து இந்த ஹர்ஃப் வந்து மொழித்தல்ல வராத எழுத்து. ரைட். முடித்தல்ல வராத ஹர்ஃப்ன்றதுக்கான அடையாளம். அப்ப சுக்கூன் எப்படி முஸ்ஹஃப்ல எந்த அடையாளத்தை கொண்டு, எந்த ஷக்கில் முஸ்ஹஃபுக்கு அந்த சுக்கூனுக்கு முஸ்ஹஃப்ல இந்த பாருங்க பில்யோம்ல மேல இருக்கிற அடையாளம் ஒரு அரைவட்டம் மாதிரி அந்த அடையாளம் இருக்கும். சரியா? طيب இது என்ன அடையாளம்? பிமா. இது நீட்டல் அடையாளம். மத்து. மத்தோட அடையாளம். அப்ப நீங்க இப்ப முஸ்ஹஃப்ல பாருங்க. இங்க கஸ்ரா இருக்கு. பிஸ்மில்லா. பாவுக்கு கஸ்ரா. இது இப்ப எப்படி நாங்க ஷக்கில் வைக்கிறோம்? முஸ்ஹஃப்ல எப்படி ஷக்கில் வச்சிருக்காங்க முதல்ல பார்ப்போமே. பாவுக்கு எப்படி கஸ்ரா? அது சாதாரணமா எல்லாத்துலயும் சுக்கூன். சுக்கூன் வந்து வாய்ஸ் கேக்குது இல்லையா? யாரோ மைக் போட்டு இருக்கிறாங்க. அவங்களோட மைக்கோட சவுண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆயிருந்தா நீங்க மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை பாருங்க நீங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கஸ்ரா. ஓகே. அது சுக்கூன் எப்படி போட்டிருக்காங்க? பிஸ். சுக்கூன் வந்து அரைவட்டமாக போட்டிருக்கிறாங்க தானே. பிஸ்மில்லாஹி. இங்க அல்லாஹ்வுல வர ஹம்சா ஹம்சத்து வசல்.
அது விழுந்துடும். அதுக்கு ஹம்சத்து வசலுக்கு விழுகிறதுக்கு எந்த அடையாளம் என்னன்றதை நீங்க பாக்குறீங்க தானே. அர் ரஹ்மான்ல இருக்கிறதும் ஹம்சத்து வசல், ரைட்? வசலுக்கு அடையாளம். ஃபத்ஹா எப்படி போட்டிருக்கிறான், கஸ்ரா, ஷத்தா, இது ஷத்தா, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். இது வந்து மத்து, அலிஃப் லாம் மீம். இது வந்து மத்துக்கு நீட்டுறதுக்கு இப்படி போட்டிருக்காங்க. சரியா? ரைட். அப்ப இந்த இந்த இதுதான் இப்போக்கி எங்களுக்கு முக்கியம். இப்போ நாங்கள் பாடத்துக்கும் அப்போ இங்கே வந்து இவங்க எப்படி போட்டிக்கணும்னா அரை வட்டம் போட்டிக்கணும். வயோதா ஃபோக்கல், இதுக்கு கீழே வயோதா ஃபோக்கல் ஃபில் முஸ்ஹஃபி, முஸ்ஹஃபில் இப்படி போடப்படும். அந்த சில நேரம் அவங்களுக்கு கீபோர்டில் இதை டைப் பண்ணாக்களுக்கு வெப்சைட்டில் வந்திருக்காது. அவனோட ஃபோன்ட்டில். அப்போ இது அரை வட்டம் தான் இங்கே வரணும். இது முஸ்ஹஃபில் இப்படி சாதாரணமாக இப்படி ஒரு ரவுண்டு. அம்மா ஹாதிஹில் அலாமா, இந்த அலாமா, இந்த அலாமாண்டா இது அந்த அரை வட்டம் தானா. فتدل في المصحف على سوري அரை வட்டம், இது முழு வட்டம். இந்த இப்போ சொல்றது வந்து முழு வட்டம். நான் இப்போ சொன்ன மாதிரி فتدل في المصحف على حرف غير مقروء. غير مقروء ஓதப்படாத, வாசிக்கப்படக்கூடாத ஹர்ஃபுக்கு அடையாளம். இது முழு வட்டம். கல் அலிஃபி ஃபி காலு, காலூல வர அலிஃப போல, காலூல வரக்கூடிய அலிஃப போல. எங்களுக்கு தெரியும் காலூல நாங்கள் என்ன இதுக்கு அலிஃப் எழுதுறோம், அது வந்து அங்கே அது ஜம்முல வரும் பொழுது இப்படி வரும் தானே. மாதில முதாரியா அம்ரெல்லாம் ஜம்ல வரும் பொழுது இந்த அடையாளத்தை நான் போடுவோம். ரைட். அடுத்தது போங்க. அடுத்த அலாமா ஷக்கில்ல அடுத்தது என்ன ஷக்கில்? அல் மத்தா. மத்தாவுக்கு என்ன அடையாளம்? தூதாவு ஃபௌகல் அலிஃபி ஹாக்கதா, அலிஃபுக்கு மேலே இந்த மாதிரி என்ன செய்யப்படும்? மத்துடைய அடையாளம் போடப்படும். وتدل இது ததுல்லு, எடுத்து பிழை ஒன்று இருக்குது. وتدل على همزة تتلوها ألف. تدل على همزة تتلوها ألف அப்படின்னா என்ன? இந்த அடையாளம் போட்டால் என்ன அர்த்தம்? ஒரு ஹம்சா இருக்குது, ஹம்சாவுக்கு பிறகு ஒரு அலிஃப் இருக்குதுன்ற அர்த்தம் தானே. ஹம்சா இருக்குது, அந்த ஹம்சாவுக்கு பிறகு ஒரு அலிஃப் இருக்கு. அப்போ ஒரு ஹம்சாவையும் அதுக்கு பின்னால் வர அலிஃபையும் நாங்கள் சேர்த்து எழுதும் பொழுது ஒரு எழுத்தாக எப்படி எழுதுவோம்? இந்த மாதிரி எழுதுவோம். ஆமன, ஆமன. அப்ப இந்த மாதிரி பாருங்க, இப்படி போடுறதும் இதுவும் சமம். இதுவும் ஆமன எழுதும் பொழுது நாங்கள் இப்போ இன்றைய காலத்துல எழுத்துல எப்படி எழுதுவோம்? ஒரு அலிஃபை போட்டு அதுக்கு மேல மத்துடைய அடையாளம் போடுவோம். இப்ப என்ன அர்த்தம்? இங்க மாதிரி அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஹம்சா அதுக்கு பிறகு அலிஃப். குரான் அப்படித்தான் இருக்கும். குரான்ல ஏன்னா குரான்ல நாங்கள் அந்த பழைய அச்சு ஹத் உஸ்மானிய பேன்றதுனால, அப்ப எழுதப்பட்டதை பேன்றதுனால இப்படித்தான் எழுதப்படும். ரைட். طيب وتكتب الهمزة الممدودة في المصحف هكذا. முஸ்ஹஃப்ல இவ்வாறு தான் என்ன செய்யப்படும்? எழுதப்படும். ஏன்னா முஸ்ஹஃப் நாங்கள் மாத்திரம் இல்லை, முஸ்ஹஃபை அந்த காலத்தில் எழுதப்பட்டது. என்ன நாங்கள் அந்த அளவுக்கு குரானை பேன்றோம் தானே. குரானை ஓசையிலையும் பேன்றோம், எழுத்துலையும் ஹத் உஸ்மானியை நாங்கள் பேணணும் கட்டாயம். சில மக்கள் ஹராம், அடுத்த எழுத்துல முஸ்ஹஃப் எழுதுறது ஹராம்னு சொல்லிக்கிறான் இமாம்கள். ரைட். மொத்தமாக எழுதும் பொழுதோ அல்லது பெரும் சூறா எழுதும் பொழுதோ அப்படி எழுதக்கூடாது. இந்த கால வேற எழுத்துல இப்போ உள்ள எழுத்துல எழுதக்கூடாது. முஸ்ஹஃப் எப்படி பாதுகாக்கப்பட்டதோ அதே எழுத்துல உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல எழுதின அதே எழுத்துல தான் எழுதணும். அது பிரச்சனை இல்லை. அது எப்படின்றத நாம படிச்சுக்கொள்ளணும் முதல்வங்க. தொய்ப் ஏன்னா அது குர்ஆனுக்குரிய அடையாளம். அல்ஹம்துலில்லாஹ் நாம பல நூற்றாண்டுகளாக அப்ப இருந்து பாதுகாக்கிறது. அதை நான் மாற்ற தேவையில்லை. தொய்ப் மிஸ்ல ஏன்னா இப்போ தமிழ்ல லையன் ஒரு முறை முன்னர் எழுதியிருப்பாங்க, இப்போ இன்னொரு முறை எழுதுவாங்க, அப்படி வித்தியாசம் இருக்கும் தானே. அதே மாதிரி அரபுலையும் அந்த காலத்துக்கான வித்தியாசங்கள் எழுத்து முறையில் வரும். ஆனால் குர்ஆன்ல வந்து எப்படி எழுதப்பட்டிக்கோ அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் 1400 வருஷமா அதை பாதுகாக்கணும். அதுக்கு நெருக்கமாகத்தான் மாற்றங்களும் இருக்கும். தொய்ப் சாதாரணமாக நாங்கள் எழுதுறதுலே மிஸ்ல அல் குர்ஆன். இப்போ குர்ஆன்ன்றதை தானே பாருங்க, துக்தபுல் ஹம்சத்துல் மம்தூதா ஃபில் முஸ்ஹஃபி ஹாக்கதா. முஸ்ஹஃபில் ஹம்சா மம்தூதா நீட்டப்படக்கூடிய ஹம்சா, மத்து செய்யப்படக்கூடிய ஹம்சா முஸ்ஹஃபில் இப்படித்தான் எழுதப்படும். ரைட். முஸ்ஹஃபில் ஹம்சாவுக்கு பிறகு அலிஃப் எழுதப்படும். இப்போ நாங்கள் எழுதுகிற ஹத்துல இந்த மாதிரி எழுதுவோம் சாதாரண வேற இடங்கள் எழுதும் பொழுது. ரைட். அல் குர்ஆன் என்றத குர்ஆன்ல எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தான் இருக்கும். ஹம்சா இருக்கும், அதுக்கு பிறகு அலிஃப் இருக்கும். இப்போ நாங்கள் எழுத்துல வேற எங்கே சரி எழுதும் பொழுது எப்படி எழுதுவோம்? இந்த மாதிரி எழுதுவோம். அலிஃபுக்கு மேல மத்துடைய அடையாளத்தை போட்டு எழுதுவோம். ஆதம் குர்ஆன்ல எப்படி இருக்கும்?
முஸ்ஹாஃபில் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி எழுதப்பட்டிருக்கும் சஹாபாக்கள் காலத்துல. ஆதம். இப்ப நாங்க எழுதுற இடத்துல அலிஃபுக்கு மேல ஒரு மத்துடைய அடையாளத்தை என்ன செஞ்சிருப்போம்? போட்டிருப்போம். அதே மாதிரி வததுல்லுல் மத்தது ஃபில் முஸ்ஹஃபி அல மத்தின் இதாஃபி. இந்த மாதிரி முஸ்ஹஃபில் சில நேரம் ஒரு அடையாளம் வரும், நீட்டல் அடையாளம், கூடுதலாக நீட்டுறது. இப்போ நான் உங்களுக்கு காட்டின அலிஃப் லாம் மீம், ரைட்? அல மத்தத்தின் இதாஃபியத்தின், மேலதிகமான, அது இந்த மத்து அடையாளம் தான் இது. வேற எதுக்கு முஸ்ஹஃபில் இந்த அடையாளம் மத்து அடையாளம் போடப்படும்? வததுல்லுல் மத்தது, குர்ஆன்ல இந்த அடையாளம் இருக்கு. அலிஃபுக்கு இப்படி எழுதப்படும். குர்ஆன்ல அலிஃபுக்கு ஹம்சாவுக்கு பிறகு அலிஃப் எழுதப்படும். ஹம்சா மம்தூதா வந்து இப்படித்தான் நாங்கள் குர்ஆன்ல எழுதுறோம். ஆனா நாங்கள் சாதாரணமாக எழுதும் பொழுது என்ன செஞ்சிடறோம்னு சொன்னோம்? இந்த மாதிரி அடையாளம் போட்டுருன்னு சொன்னோம். ஆமன அல் குர்ஆன், ரைட்? ஆனா முஸ்ஹஃபில் இப்படி மத்து போட்டா என்ன அர்த்தம்? மத்து அடை இந்த அலிஃபுக்கு மேல நாங்க போடுற மாதிரி மத்து முஸ்ஹஃபில் போட்டா என்ன அர்த்தம்டா? மேலதிகமாக நீட்டணும் அப்படின்னு அர்த்தம். மேலதிகமா சாதாரணமா ஒரு ஹரக்கத்தை வந்து நாங்க மத்து இருந்தா என்ன செய்வோம்? மத்தபியாக இருந்தால் 2 ஹரக்கத்தை நீட்டுவோம் தானே. மத்துடைய எழுத்து உங்களுக்கு தெரியும், ஃபுல்லீன் அலிஃப் யா, அது சுக்கூனுக்கும் அதுக்கு முன்னால அதுக்கேற்ற ஹரக்கத்தும் இருந்தால் அதை மத்தன்னு சொல்லுவோம், ரைட்? அதுக்கு மத்துடைய அடையாளங்கள் எதுவும் போடப்பட மாட்டாது. ஆனா மேலதிகமான மத்து சில நேரம் வரும். 2 ஹரக்கத்தை விட கூடுதலாக நீட்டுறதுக்கு மத்து குர்ஆன்ல வரும் தானே. அப்படி வரும் பொழுதுதான் இந்த அடையாளத்தை குர்ஆன்ல போடுவாங்க. இந்த அடையாளத்தை என்ன செய்வார்கள்? முஸ்ஹாஃபில் போட்டிருப்பாங்க, ரைட்? ஃபில் முஸ்ஹஃபி, இது இந்த அடையாளம் அலா எதை குறிக்கும்? ததுல்லு அல் மத்தத்து ஃபில் முஸ்ஹஃபி அலா மத்தின் இதாஃபி. இதாஃபி என்ன? மேலதிகமான மத்தை குறிக்கும். ஃபில் அஹ்ருஃபில் மத்தி ஸலாஸா, 3 மத்துடைய ஹர்ஃபுகள்லையும் மேலதிகமான மத்து இந்த இடத்துல இருக்குங்கிறது தான் குர்ஆன்ல குறிக்கும். எப்படி உதாரணமா, இதா தலாஹும், எப்ப மேலதிகமான மத்து செய்வோம்? இதா தலாஹுன்ன ஹம்ஸுன் அவ் சுக்குன், அந்த மத்துடைய எழுத்துக்கு பிறகு ஒரு ஹம்சா வந்தால் அல்லது சுக்குன் வந்தால். ஹம்சா வரும் பொழுது, சுக்குன் வரும் பொழுது நான் கூடுதல் நீட்டுவோம் தானே. உதாரணமா சமா என்று நாங்கள் சும்மா சொல்றோம்ல, சமா என்று நீட்டுறோம் கூடுதலா. ஏன் நீட்டுறோம்? அந்த மத்துடைய எழுத்துக்கு பிறகு ஒரு ஹம்சா வந்திருக்குது. அதே மாதிரி ஏன் நீட்டுறோம்? என்றது வாவ் மத்துடைய எழுத்து, சுக்கூன் இருக்கு, அதுக்கு முன்னால தம்மா இருக்கு மத்து. ஆனா இங்க மத்து தபியை விட கூட்டுறோம், சாதாரணமான மத்து அஸ்லியை விட கூட்டுறோம். ஏன்? பின்னால ஹம்சா வந்திருக்குது தானே. இங்க யா வந்த சுக்கூன் பெற்றது மத்துடைய எழுத்து, அதுக்கு முன்னால கஸ்ரா இருக்கு, அதனால அது மத்து. அதுக்கு பின்னால இன்னொரு ஹம்சா வந்து இருக்கிறதுனால என்ன செய்வோம்? கூடுதலாக மத்து செய்வோம். அப்ப ஹம்சா வரும் பொழுது மத்துடைய எழுத்துக்கு பிறகு அலிஃபா இருக்கலாம், வாவா இருக்கலாம், யாவா இருக்கலாம், நாங்கள் என்ன செய்யறோம்? கூடுதல் நீட்டல் கொடுப்போம். அந்த கூடுதல் நீட்டலுக்கு அடையாளமாக குர்ஆன்ல இந்த இதை போடுவாங்க. இத என்ன செய்வாங்க? இந்த மத்தாட அடையாளத்தை போடுவாங்க, சரியா? அதே மாதிரி பாருங்க, அத்தால்லீன், இங்க என்ன மத்து இருக்கு? சொல்லுங்க பாப்போம். மத் அலிஃப். யார் சொல்ல போறீங்க? மத் ஆரித் உஸ்தாத். சரி, எப்படி எங்கன மத்து இருக்கு? அஹ்சன்தீனா, தாதுல இருக்கு தானே. தாது வந்து மத்து இல்ல, தாதுல சத்தா இல்ல, மத்து நான் சொல்றேன். இப்ப சத்தா வேற மத்து வேற. தாது என்ன செய்யணும்? தவீலாவா கசீராவா? தாதுக்கு ஃபத்ஹா இருக்கு, அதுக்கு பிறகு ஒரு அலிஃப் இருக்கு தானே. அலிஃப் வந்து அப்ப மத்து. ஆனா இங்க சாதாரண மத்து இல்லாம கூடுதல் மத்து செய்யணும். இங்க ஒரு ஃபத்தா மேல போட்டு தவறா போடப்பட்டிருக்குது. தால்லீன்ன்றதுல கூடுதல் மத்து செய்யறோம். காரணம் என்ன? அதுக்கு பின்னால என்ன வந்து இருக்குது? சுக்கூன் வந்திருக்கு. லாமுக்கு என்ன இருக்குது? லாமுக்கு சுக்கூன் வந்திருக்குது. طيب, அதே மாதிரி ஆறுதல் சுக்கூன் நாம சொன்னாங்க, அது எது? தாதுலையா? இல்ல, இங்க கடைசியில தானே. கடைசியில நாங்க நிறுத்தும் பொழுது வலத்தால்லீன் என்று நிறுத்தும் பொழுதும் சுக்கூன் தான் என்ன செய்யறோம்? முடிச்சல சொல்றோம். அதனால அங்கேயும் நாங்க என்ன செய்யறோம்? நீட்டுறோம். அப்ப
அதுலையும் நீட்டுறோம், லீன் அதுலையும் நீட்டுறோம், கூடுதல் நீட்டுதல் அங்க இருக்குது. ரைட். இப்போ நாங்க முஸ்ஹஃப்ல சூரத்துல் ஃபாத்திஹாவில் என்ன செய்கிறோம், இந்த தாதுக்கு மேல இந்த அடையாளம் போட்டிருக்காங்க. ஏன் இங்க வந்து சாதாரணமாக 2 ஹரகத் நீட்டுறதல்ல, கூடுதல் நீட்டணும். ஏண்டா மத்துடைய எழுத்துக்கு பிறகு என்ன வந்திருக்கு, சுக்கூன் இருக்கு. லாமுக்கு என்ன இருக்கு, ஷத்தன்னா என்ன அர்த்தம், முதலாவது எழுத்துக்கு சுக்கூன் என்ற அர்த்தம். அதே மாதிரி பாருங்க, காஃப், யாசீன், அலிஃப் லாம் மீம், இந்த ஹுரூஃப் முகத்தா இதுகளையும் அப்படித்தான். ஏன் இப்போ நீங்க அலிஃப் லாம், ஏன் லாம் என்று சொல்லும் பொழுது மீமுக்கு என்ன செய்றீங்க, லாமுன்னு சொல்றீங்க, இல்ல என்ன செய்றீங்க, லாம் என்று சுக்கூன் செய்றீங்க தானே. அப்ப சுக்கூன் இருக்கு, மீமுன்னு சொல்றோம்ல, மீம் அங்கேயும் என்ன செய்றீங்க, சுக்கூன் செய்றீங்க. அப்ப அங்க நீட்டணும்ன்றதுக்கு தான் இந்த அடையாளங்கள். நீட்டணும்ங்கிறது தான் சாதாரணமான நீட்டல், கூடுதல் நீட்டல். ஏன் மத்துக்கு பிறகு என்ன இருக்கு, இப்ப நீங்க அலிஃப் லாம் எழுத்துல எழுதினா எப்படி வரும், அலிஃப் லாம் மீம் என்று வரும், அப்படியே இல்லையா. அலிஃப் லாம் மீம் என்று நீங்க தனித்தனியான எழுத்தாக சொல்லாக எழுதுவீங்க. அப்படி எழுதும் பொழுது என்ன நடக்கும், மீமுக்கு என்ன இருக்கும், குர்ஆன் ஓதும் பொழுது சுக்கூன். அப்ப மத்துக்கு பிறகு என்ன இருக்குது, சுக்கூன் இருக்குது. லாம்ல வர மீமுக்கு, மீமுக்கு இதுக்கெல்லாம் என்ன இருக்கு, மத்துக்கு பிறகு சுக்கூன் இருக்குது. ரைட். உங்களுக்கு விளங்குதானே நான் சொல்றது, நீங்க தஜ்வீத் படிச்சு இருப்பீங்க பெரும்பாலும், அதனால உங்களுக்கு இது நான் சொல்ற விஷயம் ஒரு ஏபிசிடி படிக்கிற மாதிரி இருக்கும். சரி, என்ன விளங்கலையா? புரியுது உஸ்தாத். இப்ப உதாரணமா உங்களுக்கு எழுதி காமிக்க தேவையா இல்லையா? புரியுதுன்னா தேவை, புரியுது. சொல்ற உதாரணமா புரியாதவங்க அமைதியா இருப்பாங்க சில பேர், அதனால எழுதி காமிப்போம். ஓகே, நாங்க எப்படி ஓதும் பொழுது அலிஃப் ரைட், ஃபாவுக்கு சுக்கூன் வைக்கிறோம், லாம் மீமுக்கு என்ன வைக்கிறோம், சுக்கூன், அலிஃப் லாம் மீம், இப்படித்தானே வரும். இப்ப இது மத்துடைய எழுத்தா இல்லையா, மத்துடைய எழுத்து, மத்து செய்யறோம். ஆனா இங்க கூடுதல் மத்து செய்வோம், மீம் கூட நீட்டுறோம், மத்துடைய எழுத்துக்கு பிறகு சுக்கூன் இருக்கு. இங்க லாம் மத்துடைய எழுத்து, அலிஃப் மத்துடைய எழுத்து, லாமுக்கு பிறகு அலிஃப் இருக்கு, இங்கே கூடுதல் நீட்டுறோம், அதுக்கு பிறகு ஒரு சுக்கூன் இருக்கு. அப்ப மத்துடைய எழுத்துக்கு பிறகு சுக்கூன் இருந்தால் அல்லது ஹம்சா இருந்தால் நாங்க கூடுதல் நீட்டுறோம். அப்படி கூடுதல் நீட்டுறதுக்கு குர்ஆன்ல முஸ்ஹஃப்ல எங்களுக்கு என்ன காண்பிக்கப்படும், இந்த மத்தா அடையாளமாக போடப்பட்டிருக்கும். அதை நீங்க சொல்ல வந்திக்கிறோம். ரைட். இப்ப நான் முஸ்ஹஃப்ல பார்த்தோம். அடுத்தது என்ன, ஷத்தா. الشدة توضع فوق الحرف هكذا. ஷத்தா எங்க வைக்கப்படும், ஹர்ஃபுக்கு மேல தானே ஷத்தா வைக்கிறது, ஃபத்ஹா தம்மா மாதிரி ஹர்ஃபுக்கு மேல. وتدل على حرف مكرر. ஷத்தா வந்து என்ன அர்த்தம், அந்த இடத்துல ஒரு ஹர்ஃப் வந்து முக்கர்ரரா இருக்குது. முக்கர்ரர்ண்டா என்ன, திரும்ப திரும்ப வந்திருக்குது, முக்கர்ரர் திரும்ப திரும்ப வந்திருக்கு. ரைட். அதாவது நாங்க பார்ப்போம், அந்த திரும்ப திரும்ப வர ஹர்ஃப்ல ஒரே ஹர்ஃப் திரும்ப திரும்ப 2 முறை வந்திருக்கு. சரியா? அதுல முதலாவது அவ்வலுஹமா, அதுல அந்த திரும்ப திரும்ப வந்திருக்க 2 ஹர்ஃப்ல முதலாவது, 2ல முதலாவது அவ்வலுஹுமா சாக்கின், எப்படி இருக்கும், சுக்கூன் பெற்றதாக இருக்கும். வல் ஆஹரு முத்தஹர்ரிக், அடுத்தது எப்படி இருக்கும், இரண்டாவது முத்தஹர்ரிக்கா இருக்கு. உதாரணமா இங்க மத்த என்ற சொல்லல ஷத்தா இருக்கு. மத்த என்ற சொல்ல என்ன இருக்குது, ஷத்தா. மத்த வந்து எப்படி அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கணும், மீம், அதுக்கு பிறகு ஒரு தால், அதுக்கு பிறகு இன்னொரு தால்
தானே. மத் த இப்படிதான் எழுதணும். ஆனா நாங்க எப்படி எழுதுறோம்? இந்த 2 தால் பக்கத்துல வந்து ஒரே மாதிரியான 2 ஹர்ஃப் பக்கத்துல இருக்கு. முதலாவது ஹர்ஃபுக்கு சுக்கூன் இருக்கு, இரண்டாவது ஹர்ஃபுக்கு ஹரக்கா இருக்கு. என்ன செய்யறோம்டா 2 ஹர்ஃபையும் ஒரு ஹர்ஃபாக எழுதி அதுக்கு மேல அடையாளம் போட்டுரும். ஷத்தா அடையாளம், அதான் ஷத்தா. ரைட்? இப்படி எழுதாமல் சுருக்கமாக இப்படி எழுதிருக்கிறோம் முன்னால் உள்ள மாதிரி. மக்கா, மக்கட அஸ்லுஹா அடிப்படையில அது எப்படி இருக்கும்? மக் கது தானே. மக்கத்து இருக்கிறது, மக் கத்து இப்படித்தான் இருக்கும். நாங்க ரெண்டையும் ஒரே மாதிரியான ஹர்ஃப்ன்றதுனால ரெண்டையும் ஒன்று சேர்த்து ஒரு ஹர்ஃபாக எழுதி மேல அடையாளத்தை இட்டிருக்கிறோம். طيب إذا اجتمعت الشدة والكسرة هذا உங்களுக்கு தெரியும் தானே. அடுத்த விஷயம் என்னன்னா إذا اجتمعت الشدة والكسرة ஷத்தாவும் கஸ்ராவும் வருதுண்டா في حرفين ஒரே ஹர்ஃப், ஒரு ஹர்ஃப்ல ஷத்தாவும் இருக்குது, அந்த அதுக்கு கஸ்ரா இருக்குதுண்டா. கஸ்ரா நாங்க எங்க வைக்கணும்? மேலையா கீழையா? கஸ்ராவை நாங்க ஷத்தாவுக்கு கீழ, அதே மாதிரி ஹர்ஃபுக்கு கீழ நாங்க وضعت الكسرة تحت الشدة. ரைட்? நாங்க என்ன செய்வோம்? அந்த கஸ்ராவை எதுக்கு கீழே வைப்போம்? ஷத்தாவுக்கு கீழே வைப்போம். இப்போ உதாரணமா ஹாக்கதா இவ்வாறு கத்திம் என்று இருக்குது தானே. கத்திம், இந்த கத்திம்ல ஷத்தா அதுக்கு அதே மாதிரி கஸ்ரா இருக்கு அந்த சொல்லுது. இப்ப இந்த கஸ்ராவை நாங்க எங்க வைக்கணும்? ஷத்தாவுக்கு கீழே. ஷத்தாவுக்கு கீழே நேரடியா வைக்கவும், ஷத்தாவுக்கு கீழே வைக்கவும் முடியும், அதே மாதிரி ஹர்ஃபுக்கு கீழே வைக்கவும் முடியும். இங்க எங்க வச்சிருக்காங்க? ஹர்ஃப்க்கு கீழே கீழே வச்சிருக்கிறாங்க. ஷத்தா கீழே வச்சாலுமே அது கஸ்ரா தான். ஷத்தா கீழே வச்சாலுமே அது கஸ்ரா தான். طيب أما في حالة اجتماع الفتحة والشدة فتحاவும் ஷத்தாவும் ஒன்று சேரும் பொழுது فتوضع الفتحة فوق الشدة. فتحة நாங்க எங்க வைப்போம்? ஷத்தாவுக்கு மேல. அதே மாதிரி தான் தம்மாவும் ஷத்தாவுக்கு மேல. மிஸ்லு இதை மாதிரி, இதே போல قدم என்றது மாதிரி ஃபத்ஹாக்கு மேல வச்சிருக்கோம். ரைட்? இது طيب. அடுத்தது ஷக்கில்ல அடுத்தது கடைசி 7வது அஸ்ஸிலா. அஸ்ஸிலா அவில் வஸ்லா. சிலா அல்லது வஸ்லா. சிலா அல்லது வஸ்லா. ஹம்சத்து வஸ்ல் நான் சொன்னோம். சிலா அல்லது வஸ்லா என்ற அடையாளம் இதல்ல. இங்க வந்து இவங்களுக்கு டைப் பண்ணும் பொழுது கிடைக்கல தெரியாது. இதெல்லாம் அடையாளம் நான் குர்ஆன்ல உங்களுக்கு முஸ்ஹஃப்ல காமிச்சோம் தானே. அதன் சிலாவுக்கு வஸ்லாவுக்கு அடையாளம். இது மத்தாட அடையாளம், இது வந்து மத்தாவுக்குரிய அடையாளம். சரியா? வஸ்லா இது இங்க தாலிகல் கிதாப்ல இருக்கிற மேல இருக்கிறது வஸ்லா அல்லது சிலா. எப்படி இருக்குது? சின்ன சாது மாதிரி. சின்ன சாது மாதிரி. அதுதான் வஸ்லா. அல்லாஹ்ல இருக்கிறது, இங்க ரஹ்மான்ல இருக்கிற, ரஹீம்ல இருக்கிறது. இதுதான் வஸ்லாட அடையாளம். இது மத்தாட அடையாளம். ரஹ்மானுக்கு மேல ஷத்தாட, அல்லாஹ்க்கு மேல ஷத்தா இருக்குது, ஃபத்ஹா இருக்குது. ரைட்? طيب وتوضع فوق همزة الوصل. அப்ப எங்க வஸ்லா போல சிலா என்று சொல்ற அந்த அடையாளம் எங்க வைக்கப்படும்? ஹம்சத் வஸ்லுக்கு மேல. உதாரணமா நஹ்வு அத்ருசு பில் ஜாமிஆ. நஹ்வன போலன்னு அர்த்தம். அத்ருசு பில் ஜாமிஆ. இந்த அத்ருசு பில் ஜாமிஆ என்ற ஜும்லாவுல எங்க இருக்குது? எங்க வைக்கணும்? பாவுக்கு பக்கத்துல, பாவுக்கு அடுத்ததாக ஒரு அலிஃப் இருக்கு தானே. அந்த அலிஃப் நாங்க மொழிகிறோமா? இல்ல. ஏன்? அது ஹம்சத்து வஸ்ல். ஹம்சத்து வஸ்ல்ல நாங்க மொழிய மாட்டோம். அதனால அதுக்கு அடையாளமாக அந்த சாத் மாதிரி சின்ன அடையாளம் போடப்படும். அதுக்கு பேர் தான் சிலா அல்லது வஸ்லா. அஹதுல் குதுப, அஹதுல் கிதாப வல் கலம. அஹதுல் கிதாப வல் கலம எங்க இங்க இதுல லாம்க்கு முன்னாடி இருக்கு. அல் கிதாப், அல் கிதாப்ல அந்த ஹம்சத்து வஸ்ல். طيب ادخل
உதுகுல் வஜ்லிஸ். இங்க எங்க போடணும் அது? இஜ்லிஸ் வாவுக்கு பக்கத்துல உள்ள இஜ்லிஸ்ல இருக்குது. இஜ்லிஸுக்கு வாவுக்கு பிறகு வாவுக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய அலிஃப் ஹம்சத்து வஸ்ல். இல்ல அம்ரல வார ஹம்சா பொதுவா சுலாசில ஹம்சத்து வஸ்லாகத்தான் இருக்கும். طيب அது இடையில வர்றதுனால என்ன செய்யும், விழுந்துடும். طيب இதான் நாங்க இன்றைய பாடத்துல முக்கியமாக படித்த விஷயங்கள். ஃபத்ஹா கஸ்ரா தம்மா சுக்கூன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 3 ஹரக்கத்தும் அதே மாதிரி சுக்கூன் மத்தா ஷத்தா சிலா அல்லது வஸ்லா. طيب أسئلة وتمارين. اضبط ما يلي بالشكل. இப்போ நீங்கள் இதுக்கு என்ன செய்யணும், ضبط பண்ணணும். இதை நீங்கள் வரையறுக்கணும். எதை கொண்டு? ஷக்லை கொண்டு. அப்போ இதுக்கு என்ன ஷக்கில் வைக்கணுமோ அதை வைக்க. அப்போ ஷக்கில் வைங்கன்ற எப்படி அரபில் சொல்லப்படும்? اضبط بالشكل சொல்லப்படும். ரைட். இப்போ இதுக்கு யார் ஷக்கில் சொல்ல போறீங்க? முதலாவதுக்கு جوانا نعم تفضلي. فاستكن خمسة الوزن لا سكون كاف فتحة ميم سكون دال ضمة الحمد اللام كسرة لام شدة அடுத்தது மத்தரி ஹாக்கு கெஸ்ரா ராக்கு ஃபத்ஹா பாக்கு வந்து சத்து கெஸ்ரா ரப்பி ஹம்சு அடுத்து ஹம்சத்துல் வஸ்ல் லாம் சுக்கூன் ஐன் ஃபத்ஹா மத்தரி ஆல மீம் கெஸ்ரா யா சுக்கூன் நூன் ஃபத்ஹா طيب أحسنتي. இப்போ நாங்கள் குரான்ல நீங்கள் இஸ்லாம் சூரத்துல் ஃபாத்திஹாவில் பார்க்கலாம் தானே. الحمد لله رب العالمين. Right. ஓகே. அடுத்தது இதெல்லாமே உங்களுக்கு நீங்கள் ஹரக்கத்து வச்சுட்டு வாங்க. ஹரக்கத்து வச்சு நீங்கள் அவங்களோட தம்ரீனை குரூப்புக்கு அனுப்புங்க. நாங்கள் இதில் எல்லாத்தையும் இந்த இடத்துல செய்யலை தானே. إياك نعبد وإياك نستعين. قال المدرس لأحمد هات دفترك ودفاتر زملائك. الرابع قلت لمحمد قلت لمحمد ألا تسلم. ما معنى ألا تسلم؟ تسلم سلام சொல்றது. நீ சலாம் சொல்ல மாட்டியா? قال سلمت عليكم ولم تسمعوا. நான் சலாம் சொன்னேன், நீங்க செவிமடுக்கல. قلنا وعليكم السلام ورحمة الله وبركاته. طيب நீங்க ஷக்கல் வைக்கணும் இதுக்கு. قلت لمحمد ألا تسلم قال سلمت عليكم ولم تسمعوا قلنا وعليكم السلام ورحمة الله وبركاته. طيب التمرين الثاني اضبط ما يلي بالشكل مراعيا قاعدة وضع الكسرة مع الشدة. என்ன செய்யணும், நீங்க ஷத்தாவோட கெஸ்ரா வைக்கக்கூடிய அந்த விதி காய்தாவை பேணி ஷக்கில் வைக்க சொல்லியிருக்கிறாங்க. ரைட். அதை மட்டும் நம்ம பார்ப்போம். இதுல எந்த இடத்துல அப்படி வருது? கெஸ்ராவோட ஷத்தாவோட கெஸ்ரா பேர் இல்லாத சொல்லப்படாது. மாதா காலத்தில் என்று சொன்னார்கள். காலத்தில் காலத்தில் நல்லொன்றும் இருக்காங்க. மாதா காலத்தில் காலத்தின் சாரி காலத்தின் காலத்தின் இல்ல காலத் என்ற சொன்னால் யாரு ட்ரை பண்றீங்க?
نسكي يا أستاذ. نسكيها. عزت نسكيها بسرعة. ماذا قالت عزت لا زال صدق فتحة வரும். கஸ்ரா கேட்டு இங்க வந்து கஸ்ரா. ماذا قالت فيروسي. نعم فيروسي. نسرين لأمها ميم ل யார் பேசுறீங்க? ஃபைரூஸ் 2-3 பேர் இருக்காங்களோ. فيروسي لأمها أستاذ ميم ல வரும். لأمها. نعم لأمها. ஓகே, எப்படி நாங்க ஹரக்கத் வைக்க போறோம்? எப்படி ஷக்கல் வைக்க போறோம்? ஷத்தாக்கு கீழே கஸ்ரா வைப்போம். எழுத்து கீழேயா ஷத்தா கீழேயா? ஷத்தாக்கு கீழே. தஹ்த ஷத்தா. எழுத்து கீழே வைக்கலாம்ண்ணே. எழுத்து கீழே வச்சாலும் ஷத்தா கீழே தான் வரும் எப்படியுமே. ஷத்தாக்கு கீழே எழுத்துக்கு மேல வரும் சில நேரம். அதை பார்த்துட்டு நாங்க அதை என்ன நினைச்சிடக்கூடாது, அது ஃபத்ஹான்னு நினைச்சிடக்கூடாது தானே. எழுத்துக்கு கீழே வர சந்தர்ப்பங்கள் இருக்கா இல்லையா? பொதுவா எழுதப்படும் பொழுது அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கும் நிறைய இடங்கள்ல. இப்ப நீங்க பாருங்க, நீங்க படிக்கிற புத்தகம் ஷத்தா கஸ்ரா வந்து ஷத்தாவோட வாரத்துக்கு ஒரு உதாரணம் பாருங்க பாப்போம். بعشاك என்ன ஷத்தா இருக்கு? التين முதர்ரிஸ் அஹ்சன்தி. முதர்ரிஸ்ல பாருங்க எப்படி இது முதர்ரஸா முதர்ரிஸா? முதர்ரிஸ். ஷத்தா கீழே என்ன வச்சிருக்குது? கஸ்ரா வச்சிருக்குது. அப்ப இது கஸ்ராவா ஃபத்ஹாவா? ஷத்தா கீழே வச்சால் கஸ்ரா. குர்ஆன் முஸ்ஹஃப்ல வந்து என்ன வரும்? முஸ்ஹஃப்ல ஹர்ஃபுக்கு கீழே வச்சிருப்பாங்க. முஸ்ஹஃப்ல ஹர்ஃபுக்கு கீழே வச்சிருப்பாங்க. طيب, இதுல அடுத்தது யார் சொல்ல வரீங்க? ரெண்டாவது ماذا قالت عزة لأمها. عزة தன்னுடைய தாய்க்கு என்ன சொன்னாள்? الثاني نسرين نعم إخواني حجوا هذا العام. இதுல வந்து எதுவுமே இல்ல. نعم إخواني حجوا هذا العام. அந்த மீமுக்கு ஷத்தா வந்து கஸ்ரா வருது. ஆம். அல் ஆம்ன்றது ஆம்ன்னு ஷத்தா வைக்காம சொன்னா பொதுவானதுன்ற அர்த்தம். அல் ஆம் ஷத்தாவோட சொல்றது வந்து வருடம் தானே. இந்த வருடம் என்னுடைய சகோதரர்கள் ஹஜ்ஜி செய்தார்கள். طيب الثالث جوانا نعم رتبي الأوراق. லாஃபிர். இப்ப நீங்க லாஃபிர்னு பேர் சொல்லிட்டு அப்படி உடனே சொல்றதா? நீங்க சொல்லுங்கன்னு சொன்னதான் சொல்லணும். طيب திரும்ப வாசிங்க. رتب هذا الأوراق. هذا الأوراق. عفوا هذه الأوراق. نعم هذه الأوراق. رتب هذه الأوراق. أين الشاهد؟ شاهدنا تا أستاذ. رتب. نعم تا مشددة مكسورة ثانية شدة سيبتي كسر مكسورة كسر سيبتي. طيب الرابع إبراهيم صبرية. هذه سورة مكية. طيب مكية. هذه سورة مكية. هذه سورة مكية. طيب أين الشاهد؟ شاهدنا كاف صاد
طيب ظافر من رتب هذه الكتاب. رتب من ரத்திப என்று வரல, ரத்திப் என்று வரும். ரத்திபன ஒழுங்குபடுத்து. இங்க ரத்திப் ஹாதிஹில் அவ்ராக், இந்த பேப்பர்களை நீ ஒழுங்குபடுத்து, தர்த்தீப் பண்ணுன்றது இங்க மேல உள்ளது. ஹாதி சூரத்து மக்கி, இது ஒரு மக்கியத்தான சூறா, மக்கியான சூறா. மன் ரத்தப ஹாதிஹில் குத்துப் என்ற இந்த புத்தகங்களை யாரு தர்த்தீப் பண்ணினது, இந்த புத்தகங்களை யார் ஒழுங்கு செய்தார். طيب மன் ரத்தப இதுல இருக்கா லாஃபிர்? எங்க இருக்கு? தாவுனுக்கும் அந்த சத்ரிக்கு தான மேலுக்கு ஃபத்தாத்துன் தான் வரும். ஃபத்தாதான் இல்ல வரும். கஸ்ரா வராது. கஸ்ரா இல்ல. மன் ரத்தப. طيب رتب من رتب. أين السلم؟ من يجيب؟ சுல்லம் என்ன? ஏனி. அதுல மேல் ஏணி இதுல வருமா? மேலுக்கு வரும் ஃபத்தா. இங்க நாங்க பேசுறது என்ன? வதோல் கஸ்ரதி மா ஷத்தா, ஷத்தாவோட கஸ்ரா வைக்கிறது. அதுல காயிதா, இதுல இல்ல. طيب إبراهيم السابع الثياب مغسولة ومكوية. ثوب ثياب أثواب ثياب ஆடைகள் தானே. மகசூலத்துன் கழுவப்பட்டுள்ளது, மக்வியா அயன் பண்ணப்பட்டுள்ளது பட்டுள்ளன. إبراهيم أين الشاهد؟ இருக்கா இல்ல வேற யாருக்காவது தெரியுதா இருக்கிறது? இருக்கு உஸ்தாத், இருக்குது உஸ்தாத். அத்தியாப். الثياب نعم الثياب. طيب أحسنتم جميعا بارك الله فيكم. لماذا وضعت جيم؟ لماذا وضعت المادة فوق أحرف المد في الكلمات الآتية في المصحف؟ مصحف لا பின்வரக்கூடிய கலிமாக்கள்ல மத்துடைய ஹர்ஃப்களுக்கு மேல ஏன் மத்து வைக்கப்பட்டிருக்குது கேட்டிருக்காங்க. முதலாவது யார் சொல்றீங்க? மத்தா ஏன் வச்சிருக்காங்க பாருங்க. சப்ரியா. பின்னுக்கால ஹம்சா வந்திருக்குது, ஹம்சா, அதனால மத்து வந்திருக்குது. மத்துடைய அடையாளம் வைக்கப்பட வேண்டும். இங்க கூடுதல் நீட்டணும். சாதாரண 2 ஹரக்கத் இல்ல, கூடுதலாக நீட்டணும். அடுத்தது யார் சொல்ல வரீங்க? கன்சில். மத்துடைய எழுத்துக்கு அப்புறமா சுக்கூன் வந்திருக்கும் உஸ்தாத். பாவுக்கு சுக்குன். ஷத்தாண்டா முதலாவது சுக்குன், அப்புறம் தான் ஹரக்கத், அதனால அங்க நீட்டணும். طيب ஜெயலானி. طيب வேற யாரு? ومن ஜெயலானியா بسرعة. நூன்ல வந்து சுக்கூன் இருக்கு, கடைசிக்கு சுக்குன் இருக்கு தானே. மத்துடைய எழுத்து சுக்குன் இருக்கு. طيب முஸ்கியா. மதுரை எடுத்துக்காட்டு ஹம்சா வந்துச்சு, அதனால இல்ல மதுரை எடுத்து ஹம்சா வந்துச்சு, அதனால நீட்டம். மத்தா வைக்கப்படும். இங்க வச்சு காட்டில குரான் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இருக்குமா இல்லையா? இப்ப நீங்க சீயத்தை அடிச்சு பாருங்க. குரான் பாருங்க. சீயத் طيب சீயத் காண முடியவில்லையே. உஸ்தாத் கீழ இருந்தது உஸ்தாத். லாஸ்ட் இருந்துச்சு உஸ்தாத். லாஸ்ட் இருந்தது உஸ்தாத். லாஸ்ட் வந்து சீயத் وجوه الذين. طيب
நாம் சந்த் சியத் இங்க என்ன போடப்பட்டிருக்கு? மத்துடைய மது அடையாளம். மத்தா போடப்பட்டிருக்கு. மதுடைய அடையாளம் எனக்கு மத்தா, அதுக்கு பேர் மத்தா. மத்தா இங்க போடப்பட்டு காண்பிக்கப்பட்டிருக்கு தானே. சியாத். طيب அதே மாதிரி அடுத்து யார் சொல்றீங்க? ஜுவானா நாம் இன்னா லில்லாஹி வ இன்னா அதுல இருக்கு உஸ்தாத். ஹம்சா அடுத்து வந்தீங்க தானே. அடுத்த களிமால வந்தாலும் சரி, அந்த மத்து முன்ஃபசில் ஹம்சா வந்திருக்கு மத்துடைய இடத்துக்கு பிறகு. طيب قال الله تعالى قالوا أنؤمن كما آمن السفهاء. இங்க யார் சொல்றீங்க? மன்னிய. كده أستاذ. نعم تفضلي. மத்துக்கு பின்னாடி ஹம்சா வந்திருக்கு உஸ்தாத். கமா ஆமன். நாம் அடுத்து சொல்ல ஹம்சா வந்திருக்கு. طيب நான் படிச்சதுல ஒரு சட்டம் இங்க இருக்கு தானே. என்ன இது? ஆமன எப்படி என்ன படிச்சேன் நான் சாதாரணமா எழுதும் பொழுது மேல ஹம்சா மத்தா போடுவோம். மத்தா போடுவோம். ஆனா குர்ஆன்ல முஸ்ஹஃப்ல மத்தா போடப்படுமா? போடப்பட மாட்டாது. ஹம்சாக்கு பிறகு அலிஃப் நேரடியா போடப்படும். طيب اضبط الكلمات الآتية بحسب قواعد الضبط في المصحف. ரைட். இப்போ முஸ்ஹஃப்ல எப்படி தபத் பண்றதுக்கு என்ன காயிதாக்கள் வச்சிருக்கிறாங்களோ, விதிகள், அதன் அடிப்படையில பின்வரக்கூடிய கலிமாக்களுக்கு நீங்க தபத் பண்ணி காண்பிக்கணும். ரைட். யார் முதலாவது சொல்றீங்க? சூ. எப்படி தபத் பண்ணப்படணும் சூ என்று சொல்? ஷக்கில் தானே வைக்கணும் உஸ்தாத்? நாம் ஷக்கில் தான். சீனுக்கு வம்மா, வாவ் வந்து மதுடைய எழுத்துனால மேல அந்த ஒரு கோடு மாதிரி வரும். அண்ட் ஹம்சா சூ அண்டு இருக்கணும். ஹம்சா இருக்கிறதுனால அது வாவுக்கு வம்மா வந்து வாவுக்கு மேல மத்த அடையாளம் போடப்படும். ரைட். சந்தி. அடுத்தது யாரு? வமன் ஐதா. ஜுவானா நாம் காஃப்க்கு மேல வந்து மத்து போடணும். ஏன்னா காஃப் அந்த அலீஃப் அடுத்தது வந்து காஃப் வந்து நம்ம எழுதும் போது அதுக்கு வந்து மத்து எழுத்துக்கு அப்புறமேட்டு சுக்குன் வரும். அதனால சந்தி. மத்துடைய எழுத்துக்கு பிறகு காஃப்ல சுக்கூன் இருக்கு தானே. நாங்க ஒரு எழுத்துல குர்ஆன்ல இப்படி எழுதினாலும் நாங்க மொழியும் பொழுது காஃப் வந்து எப்படி மொழிவோம்? எழுத்து மொழியும் பொழுது நாங்க இப்படித்தான் மொழிவோம் தானே. இப்படித்தான் மொழிவோம். மொழி சொல்ல. அப்ப மத்துடைய எழுத்துக்கு பிறகு என்ன இருக்கு? மத்துடைய எழுத்துக்கு பிறகு சுக்கூன் இருக்கு. அதனால காஃப் சூராவுல காஃப் வல் குர்ஆனில் மஜீத், இந்த காஃபுக்கு மேல என்ன போட்டிருக்காங்க? மத்து போட்டிருக்கிறாங்க தான். طيب القرآن முஸ்ஹஃபுடைய இதான் நாங்க கேட்கிறோம். யார் சொல்றீங்க? மன் யுஜீப்? முஸ்தஃபா. ஃபர்ஸ்ட் அலிஃப் வந்து ஹம்சத்துல் வஸல், லாம் வந்து சுக்கூன், காஃப் தம்மா, ரா குர்ஆன் ரா சுக்கூன், அடுத்தது அலிஃப் மத் அலிஃப், அதுக்கப்புறம் ஹம்சா வரணும். அந்த ரெண்டு சேர்த்து இங்க மத்துடைய அடையாளம் போட்டிருக்கு. குர்ஆன்ல வந்து இப்படி வராது தானே. குர்ஆன்ல முஸ்ஹஃப்ல ஹம்சாவுக்கு பிறகு அலிஃப் வரும். இந்த மத்தா வருமா? மத் குர்ஆன்ல மத்தா வந்திருக்குமா? எப்படி வராது. வஸ்லா வேற, அது வேற. இந்த அது வஸ்லா. طيب அடுத்தது யாரு? ஒமன். முஸ்கியா. தஃபதலி. ஷீம்ல சீம் அடுத்தது மத்துடைய அலிஃப் வந்து அதுக்கு அடுத்து ஹம்சா வந்துக்கிறதுனால மேலால மத்துடைய ஹர்கத் போடணும். மத்துடைய சைன். طيب المسي من يجيب؟ ظافر. طيب جينيفر. மத்தியாக்கு அப்புறமா ஹம்சா வந்திருக்கு. அதனால
மசி மத் நீட்டணும். மத்தா நீட்டோனும் அது எல்லாருக்கும் மத்தா தெரியும். மத்தா அடையாளம் மத்தா குரான்ல போடப்பட்டிருக்கும். இங்க நாங்க தஜ்வீத் படிக்கல, இங்க எழுத்து தான் படிக்கும். அதாவது ஷக்கல் எப்படி வைக்கப்படணும் அப்படின்றத நீங்க பாடம். மத்தா طيب மத்தா. نعم. அடுத்தது யாரு? ஒமன். ظافر تفضل. يعملوا ம் முஸ்ஹஃப்ல இது எப்படி எழுதப்படும்? அம்சாக்குள்ள இந்த கஸ்ரா வரும். ம்ஹும். طيب பரவாயில்ல. ஆனா இது வந்து ஹம்சத்து வசல் எமலுல வர ஃபியல் அம்ரன்றதுனால ஹம்சத்து வசல், அதனால ஐனா வந்து நீங்க வஸ்லா தான் வருமா? வஸ்லா வரும். ரைட். அடுத்தது முஸ்ஹஃப்ல நான் சொல்றது சத்து உஸ்மானியில அரபு நாடுகள் அடிக்கப்பட்ட அச்சுல. அடுத்தது வேற என்ன மாத்தம் வரும்? கடைசிக்கு எப்படி வரும்? லாமுக்கு பம்மா. வாவுக்கு மேல மத்து வரும். வாவுக்கு மேல ஏன் மத்து வரணும்? அந்த சுக்குன் சாரி இந்த சுக்குன் அடையாளம் வரும். எதுக்கு மேல? வாவுக்கு மேலயா அலிஃபுக்கு மேலயா? அந்த அலிஃபுக்கு மேல. அந்த அலிஃப் சுக்குனா? இல்ல இல்ல அந்த வாவுரிக்கு தானே யமலு வருது தானே, அந்த வாவு இடத்துல மேலுக்கு. வேற யாராவது மாற்று கருத்து தாஃபிர் சொன்னதுக்கு? இப்ராஹிம் எப்படி வரும்? இப்ராஹிம் பேத்துட்டீங்களா? طيب அடுத்தது யாரு சிஸ்டர்ஸ்? خوات من يجيب؟ என்ன உஸ்தாத் அந்த சப்ரியா அமலு அங்கல அலிஃப் வந்திக்கிறதால அந்த அந்த லம்மா வாவு அந்த மத்தோட சேர்த்து பின்னுக்கு அலிஃப் வைக்கிறதால மேல பெரிய மது வரும். சரியா அவன் சொல்றது? யார் சொல்றீங்க? சரியா அவன் சொல்றது? முஸ்தியா சார். சன்சிதா அலிஃப்க்கு மேல அந்த அலிஃபை உச்சரிக்க மாட்டோம் உஸ்தாத், நல்ல அந்த ரவுண்ட் வரும் உஸ்தாத். ஏன்னா ஜம்முனால. நுஸ்கியா அதே தான் நான் சொன்னேன் உஸ்தாத். அலிஃப் மேல அஹ்சன்துமா. இங்க வந்து மத்தா வருமா? மத்தா போடப்பட்டிருக்குமா? இல்ல இல்ல இல்ல. ஏன் மத்தா போடுறதுக்கு என்ன வரணும்? மத்துடைய எழுத்துக்கு பிறகு என்ன வரணும் மத்தா போடுறதுக்கு? ஹம்சா இல்லாட்டி சுக்கூன் வரணும். இங்க சூல மாதிரி காஃப்ல மாதிரி ஹம்சா இல்லாட்டி என்ன செய்யணும்? சுக்கூன் வந்தாதான் மத்தா போடப்படும். இங்க மத்தா போட தேவையில்லை. ஆனா இங்க என்ன அடையாளம் போடப்படும்? வாவுக்கு பின்னாடி இருக்கிற அலிஃபுக்கு சுக்கூனுக்கு நாங்க சாதாரணமா சுக்கூனு போடுற மாதிரி ஒரு ரவுண்ட் போடப்படும். அது சுக்கூனா? எதுக்கு ஏன் போட்டுறோம்? அது சுக்கூனா? அது சுக்கூன்ன்றதுக்கு அடையாளமா? அது அந்த எழுத்த ஓதக்கூடாது, அந்த எழுத்து வந்து வாசிக்கப்படாத எழுத்து என்றதுக்கான அடையாளம். நீங்க இந்த இடத்துல இந்த போட்டிருந்தாலும் சரி போடாட்டியும் சரி எமலுன்னு தான் வாசிக்க போறீங்க. ரைட். ஆதம் من يجيب؟ محمد. نعم. ألف حمزة دال ميم. آدم. மேல வராது உஸ்தாத். மத்தா வராது. அலிஃப் வரும். அப்படியா? அலிஃப் ஹம்சாவா? முதலாவது அலிஃப் தானா? அலிஃபும் ஹம்சாவும். முதலாவது அலிஃபா? முதலாவது அலிஃபா முதலாவது ஹம்சாவா? இல்ல முதலாவது அலிஃப். சரி இவன் சொல்ற சரியா? ஏன்டா முதலாவது என்ன வரும்? முதலாவது ஹம்சா. அரபு மொழியில எங்கேயாவது அலிஃப் வருமா முதலாவது எழுத்தா? வரவே வராது. அலிஃப் என்றாலே அதுக்கு என்ன ஹரக்கத் இருக்கும்? சொன்னோம். ஹரக்கத் இருக்காது. ஹரக்கா இருக்காது. அப்ப என்ன அதுக்கு ஷக்கில் என்ன? அலிஃபுக்கு சுக்கூன். இந்த ஆதம்ல எது அலிஃப்? முதலாவது வாரதா ரெண்டாவது வாரதா?
طيب دابة أفرا أنا أستاذ. أفرا தால் ஃபத்தஹா அலீஃப்க்கு மத்து வரும். பா ஷத்தா தா. இதுல அலீஃப்க்கு அப்புறம் சுக்கூன் வச்ச பா இருக்கிறதுனால அலீஃப்க்கு மத்தா வரும். طيب ومن أيضا الأخير அதுல வந்து மத்தாக்கு அடுத்த களிமம் வந்து ஹம்சா வந்திருக்கனால சொல்லுங்க. பேர் சொல்லலாம் சொல்லுங்க. புதிய ஆளா இருப்பீங்க போல. என்ன மாக்கு சரி அடுத்த மாக்கு வந்து மத்து வந்திருக்கனால அடுத்த களிமம் வந்து ஹம்சா வந்திருக்கு. அதனால என்ன அடையாளம் எப்படி எழுதப்படும் இது? மாக்கு வந்து ஃபத்தஹா, இது ஹம்சாக்கு வந்து மத்து, ஹம்சாக்கு வந்து லம்மா. என்ன அடையாளம் போடப்படும்? அடையாளம் தான் நான் கேட்கிறோம். இப்ப எப்படி எழுதுறது ஓதுறது எப்படி நீட்டணும் அதெல்லாம் இல்ல. என்ன அடையாளம் போடப்படும் இதுல மேலதிகமா? மத்தா போடப்படும். எங்க போடப்படும்? எதுக்கு மேல? அலிஃபுக்கு மேல. என்றா அந்த அலிஃபை கூடுதலாக நீட்டணும். ரைட். அப்ப இது நீங்க தஜ்வீத் குர்ஆன் இது தானே. தஜ்வீத் குர்ஆன்லாம் உங்களுக்கு பார்க்கலாம். எத்தனை ஹரக்கத்தை நீட்டணும், இது லாசிம், மஜ்ஜா, ஜாயிஸ், இந்த இடத்துல ஒன்னாக்குரிய அடையாளம், ஒன்றுக்குரிய அடையாளங்கள்லாம் வச்சிருப்பாங்க. சரி. இதுக்கு என்ன பேரு? பில் கைபுக்கு மேல வைக்கிறதுக்கு ஹம்து வசல். சிலா அல்லது வஸ்லா. சிலா அல்லது வஸ்லா. இந்த அடையாளத்துக்கு என்ன பேரு? சிலா அல்லது வஸ்லா. طيب இதுக்கு என்ன பேரு? இந்த அடையாளத்துக்கு மத்தா. இது சத்தா. طيب மத்தா ஷத்தா. உஸ்தாத் அதுல அந்த நீங்க காட்டினீங்க தானே ஹம்சத்துல் வசல், அதே மாதிரி அதுக்கு கீழுக்குள்ள லைன்ல அஸ்ஸலாத்துன்னு தொடங்கக்குள்ள நீங்க காட்டினத்துல லைட் கலர்ல இருக்குது, சொலாத்துன்னத்துல டார்க் கலரா இருக்குது வந்து. அது ஏன் அப்படி? எப்படி நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு காட்டினீங்க தானே ஹம்சத்துல் வசல் வந்து அது வந்து லைட் கலர்ல இருக்குது. இப்ப இங்க அதை தொடங்கக்குள்ள சொலாத்துன்னு கீழுக்கு லைன் வருது தானே, அதுல அந்த டார்க் கலர்ல போட்டிக்குது அந்த ஹம்சத்துல் வஸ்ல் இது வந்து. அது ஏன் அப்படி? அது நல்ல கேள்விதான். நான் நினைக்கிறேன் இங்க வந்து ஷம்சியா என்றதுனாலையும் இது கமரியான்றதுனாலையும், ஷம்சியா எழுத்துக்கு வந்து இது ஏண்டா அந்த லாம நாங்க மொழியறலையே, அதனால அது எப்படியும் கமரியாவுக்கு வந்து இது அடையாளத்தோடையும் போட்டிக்கிறாங்க. அதே நேரத்துல இப்ப நாங்க அஸ்ஸலான்னு சொல்லி முடிகிற நேரம் இந்த எழுத்தை வந்து இங்க நீந்த ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாக்கா இதை மொழிவோம் தானே. ஆனா இங்க அப்படி மொழியாது, பில் கைபண்டே தான் மொழியணும். எப்படியுமே இது கட்டாயமாக விழுந்துதான் ஆகணும். நான் நினைக்கிறேன் நான் வந்து இந்த தஜ்வீத் குர்ஆன் பார்த்து ஓதுறதுல சும்மா அவங்க அதுக்கு அடையாளமாக என்ன செஞ்சுக்கிறாங்க, சில அடையாளங்களை இட்டு போட்டிருக்கிறாங்க. இப்ப உலாய்க்கையில இந்த வாவுக்கு வந்து வாவு நான் மொழி எழுத்துலதான் இருக்கும் தானே, மொழித்தல்ல வராது உலாய்க்க. அதனால அதை மறைச்சு போட்டிருக்கிறாங்க. அதை விடக்கூடாது. குர்ஆன்ல இருக்கிற அதே அடையாளமும் அதுல இருக்கு. அந்த ரவுண்டு போட்டிக்கிறாங்க. சுக்கூனா அந்த ரவுண்டு ஊலாய்க்கையா இல்ல. சுக்கூனண்டா முஸ்ஹஃப்ல எப்படி போடப்படும்? இது அறவட்டம் மாதிரி தான் போடப்படும். இங்க ஏன் இந்த லாமு மத்து போட்டிருக்காங்க உலாய்க்கையில? இங்க ஹம்சா வந்து பின்னால ஹம்சா வந்திருக்கு.
இப்ப இங்க பாருங்க முஃப்லிஹூன் இது வந்து மது ஜாயிஸ் சொல்லி 2 4 6 ஹரக்கத்துன்னு செய்யலாம். ஹரக்காத் நீட்டலாம். அதுக்குரிய தனி ஒரு கலர் வச்சிருக்காங்க. மத்துக்கு வந்து அதுல ஒரு தனி கலர். இங்க வந்து உஸ்தாத் இஃபாவுக்கு உன்னாவுக்கு வந்து தனி ஒரு கலர் இப்படி வச்சிருக்காங்க. طيب அதுல உஸ்தாத் அந்த அது தஜ்வீத் சட்டத்துல வரக்குள்ள அந்த உலாஇக்க அப்படின்றது ஒரு சொல்லுல ஃபத்ஹாக்கு பின்னால ஹம்சா வந்திக்கிறதால அந்த மத்துடைய நீற்ற அளவு வித்தியாசப்படும். அதே மாதிரி 2 சொல்லா வரக்குள்ள அந்த ஜா அப்படி வந்து பின்னுக்கு அலிஃப் வந்து வரக்குள்ள அந்த மத்துடைய அளவு வேறுபடும். வித்தியாசம். அப்படி ஆமா. வரும். எதுக்கு சொல்றீங்க நீங்க? இப்ப நீங்க அந்த உலாஇக்க கேட்டீங்க தானே, மத்து காட்டி அதுக்கு சொன்ன. ஆமாம் ஒரே சொல்லுல வாரத்துக்கும் அடுத்த சொல்ல வாரத்துக்கும் இடையில வித்தியாசம் இருக்காமா? உஸ்தாத் நௌஃபர், இந்த ஷக்கில் வந்து இப்போ மதீனா பிரிண்டிங் இந்தோ பாகிஸ்தான் பிரிண்டிங் டிஃப்ரென்ஸ் இருக்குதானே? இருக்குதா? அதெல்லாம் ஹம்சோஸில் காட்ட மாட்டாது, இதெல்லாம் காட்டுது. அதில் இவங்க ஹத்துர் உஸ்மானியை வந்து பேன் இருக்கிறாங்க. இங்க உள்ள எல்லா எல்லாமே ஒரு முஸ்ஹப். இந்தியா முஸ்ஹப் இருக்குமான்னு பார்த்தா காட்டாது. ஏன்னா முஸ்ஹப் வந்து ஹத் உஸ்மானியில தான் எழுதப்படணும் அப்படின்றது தான் அதிகமானவங்கள நிலைப்பாடு. முஸ்ஹப்ன்றது வந்து குரான். ஆமாம், குரான்ன்றது அல்லாவுடைய கலாம், அல்லாவுடைய பேச்சு. முஸ்ஹப்ன்றது அந்த அல்லாவுடைய கலாம் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஏடு. அந்த கிதாப் அது சொல்றாங்க உஸ்தாத் முஸ்ஹப். முஸ்ஹப்ல கிதாப் தான். அதாவது முஸ்ஹப்ன்றது வந்து சுஹுஃப்லேருந்து வந்தது. அதுக்கு காப்பி என்று சொல்றாங்க, பிரதி என்று சொல்றாங்க தானே உஸ்தாத்? அது நுஸ்ஹாண்டா பிரதி. நுஸ்ஹத்துன் என்றால் பிரதி. முஸ்ஹப்